السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ملة أبيكم إبراهيم. وقال أيضا: وكلم الله موسى تكليما، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான இரவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். லைலத்துல் கத்ர் என்பது இந்த சமுதாயத்தினுடைய 1000 வருடங்களை விட சிறந்த இரவாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக தரிசித்த அவர்களுக்கு மிக பிரியமான ஒரு இரவிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த இரவின் பரக்கத்தினால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா துன்பங்களையும் நீக்கி இறுதி வரை நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா துன்பங்களையும் நீக்கி வாழ்நாள் முழுக்க ஈமானோடு பரிபூர்ணமான அமல்களை செய்த சீதேவிகளுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அமர்ந்திருக்கும் போது சஹாபா பெருமக்கள்லாம் சுற்றி உட்கார்ந்துருக்கிறாங்க. சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டாங்க, தோழர்களே, ஈமானிலே ஆச்சரியமான மனிதர்கள், ஈமானிலே மிக ஆச்சரியமான மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. சஹாபா பெருமக்கள் உடனடியா சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், மலக்குமார்கள் அப்படின்னா. மலக்குமாருடைய விஷயத்தில் ஈமான்ல என்ன ஆச்சரியம் வேண்டியிருக்கு? அவங்க அல்லாஹ்வை நேரடியா பார்க்கறாங்க, வேதங்களை கொண்டு வர்ற மலக்குமார்களை பார்க்கறாங்க, நபிமார்களை பற்றி செய்திகளை கேள்விப்படுறாங்க, ஏடுகளை பார்க்கறாங்க. அவங்க ஈமான் கொள்ளாம எப்படி இருக்க முடியும்? அவங்க ஈமான்ல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் கேட்பாங்க. சஹாபா பெருமக்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நபிமார்கள், நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் வஹியை அறிவிக்கிறான். அப்படிப்பட்ட நபிமார்கள் ஈமான் கொள்ளாம எப்படி இருக்க முடியும்? ஈமான்ல ஆச்சரியமான விஷயங்களாய் செய்யக்கூடிய மனிதர்களாக அவங்க எப்படி இருக்க முடியும்? அவங்களுக்கு தான் அல்லாஹ் வேதத்தை கொடுக்குறான், வகையை அவங்களுக்கு தான் அல்லாஹ் கொண்டு வந்து கொடுக்குறான். மலக்குமார்களை பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை நேரடியாக பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஈமான் கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும்? சஹாபா பெருமக்கள் அடுத்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், சஹாபா பெருமக்கள் நபியோடு இருக்கிறாங்க, நபிக்கு வரக்கூடிய செய்திகளை நேரடியாக பகிர்ந்துக்கிறாங்க. வேதம் எப்படி இறங்கிச்சு, யார் கொண்டு வந்தாங்க, எந்த நேரத்தில் எந்த சூறா இந்த ஆயத்து இறங்கிச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களும் எப்படி ஈமான் கொள்ளாம ஈமானிலே ஆச்சரியமான விஷயமா எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சொல்லுவாங்க, உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள். அவங்க எந்த வேதத்தையும் நேரடியாக பார்த்திருக்க மாட்டாங்க, எந்த நபியையும் பார்த்திருக்க மாட்டார்கள், மலக்குமார்களை பார்த்திருக்க மாட்டார்கள், அல்லாஹ்வை நேரடியாக பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த மக்களுடைய ஈமான் என்பதுதான் மிக ஆச்சரியமான ஒன்று என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி காண்பித்து நம்மளை தான் சொன்னாங்க. அது யாரு? நம்ம தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மிஅராஜுக்கு கூப்பிட்டு போன அந்த இரவை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்வான், சுபஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஏன் சொல்றான்னா, ஒரு ஆச்சரியமான செய்தி நடக்க போகுது, இந்த ஆச்சரியமான செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேள்விக்கு கூட அல்லாஹ் நிப்பாட்டான். சுபஹானல்லதி, அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஏன் அல்லாஹ் பரிசுத்தமானவன்? மக்கள் எதிர்பார்த்து கேள்வியை கேட்கணும், வரக்கூடிய தொடரை அவங்க கவனிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி
அல்லாஹ் தஆலா ஆச்சரியமான செய்தியாக சுபஹானல்லதி என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கின்றார். இன்னும் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை அல்லாஹ் ஏன் இரவு நேரத்திலே அழைத்து சென்றார்? என் பகல்ல கூட்டு போயிருக்கலாம், மதியான நேரத்தில் கூட்டு போயிருக்கலாம், மாலை நேரத்தில் கூட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் இரவு நேரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் இரவு நேரத்திற்கும் அல்லாஹ் தஆலா நெருங்கிய தொடர்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். சந்திரனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்தார்கள். சந்திரன் எப்போ வருது? இரவு நேரத்தில் தான் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜின்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஈமான் சம்பந்தப்பட்ட செய்தியை ஜின்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த ஜின்களுடைய கூட்டம் ஈமான் கொண்டது இரவு நேரத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தௌரு குகையிலே இரவிலே சென்று தங்கியது இரவு நேரத்தில் நடந்த செய்தி. சௌரு குகைக்கு முத போய் நுழையும் போது இரவு நேரம். அப்ப இரவு முழுக்க அங்க தங்கி இருக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு சென்ற இரவும் இரவு நேரமாக அமைந்திருக்கின்றது. பொதுவாக இருண்ட நேரம் என்பது யாருமே நம்ப மாட்டாங்க. இருட்டு நேரத்தில் அந்த காட்டு பகுதியில் நான் போயிட்டு வந்தேன்னு யார்ட்டையாவது சொன்னோம்னா எப்படிப்பா அங்கே போக முடியும், அதுக்கு பக்கத்தில் போனாலே பயமாகுமே அப்படின்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ இருட்டு நேரத்தில் மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை தரிசித்து விட்டு வந்த செய்தியை சொல்லும் நேரத்தில் ஆச்சரியப்படக்கூடிய செய்தி நடைபெறுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்த பின்னாடி ரொம்ப ஒரு சோர்வு அமர்ந்திருக்கிறாங்க. இந்த மிஅராஜுக்கு போயிட்டு வந்த செய்தியை யார்கிட்ட சொல்றது அப்படின்னு ஒரு சிந்தனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாக்கு வந்துட்டாங்க. காபால உட்கார்ந்தா காபால யார் உட்கார்ந்துருக்கானா? அபூஜஹல் உட்கார்ந்துருக்கான். இஸ்லாத்துக்கு ஆக எது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆக விரோதி அவன் தான். அவன் உட்கார்ந்துருக்கான். என்ன முகம்மதே, ஏதோ ஒரு கவலையோட உட்கார்ந்த மாதிரி தெரியல அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கவலையோடு உட்காரல, ஒரே இரவுல குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அல்லாஹ்வை தரிசித்து விட்டு நான் வந்திருக்கின்றேன். இந்த செய்தியை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஒரே இரவுல அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தீங்களா? 7 வானம் 7 பூமியை கடந்து போனீங்களா? பைத்துல் முகத்தஸ்க்கு போனீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இந்த செய்தியை மக்களுக்கு நான் சொல்லவான்னு கேட்டான். அவனுக்கு என்னன்னா, இவ்வளவு பொய் சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவனுடைய பாஷையில அவனுடைய பார்வையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யர், மக்கள்கிட்ட சொல்லவான்னு கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமா எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுப்பான்ட்டான். அபூஜஹல் வீடு விட அவனே போனான், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தான். இத்தனை நாளா முகம்மது நபி இன்னமும் சொல்லிட்டு இருந்தாரு, மறைவான ஞானம் வருது, அல்லாஹ்வுடைய செய்தி வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பொய் பாருங்க. 7 வானம் 7 பூமியை கடந்து சொர்க்கம் நரகத்தை எல்லாம் கண்டு அல்லாஹ்வை தரிசித்து விட்டு வந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டான் அபூஜஹல். அப்படி கேட்கும்போது அந்த சபையில முத்தையம் இப்னு அத்தீன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் இருந்தான். அவன் கேட்டான், ஏன் முகம்மதே, இதை விட நீங்க பொய்ய சொல்லுவீங்களா? இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டீங்களே, இதை விட பொய் சொல்றதுக்கு வேற என்ன செய்தி இருக்கு அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்ணான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வை தரிசித்து விட்டு வந்தேன், பைத்துல் முகத்தஸிற்கு சென்றேன், நபிமார்களுக்கு தொலை வைத்தேன், அந்த சொன்ன எல்லா செய்தியும் அப்படியே சொல்றாங்க. முத்தையம் இப்னு அதி கேட்டான், பைத்துல் முகத்தஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை பார்த்ததே கிடையாது, இதுவரை போய் பார்த்ததே கிடையாது. மக்காவாசிகள் நிறைய பேர் பார்த்துருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸுக்கு போயிருக்காங்களே. நீங்கள் நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம்னா நம்ம வீட்டில் எத்தனை மாடிப்படி இருக்குன்னு தெரியாது, மாடிப்படியில் எத்தனை படி இருக்குது, நம்ம வீட்டில் ஏறக்கூடிய படி எத்தனை படி, நம்ம வீட்டில் எத்தனை ஜன்னல் இருக்குது, எத்தனை அந்த டோர்லாம் இருக்குது, திடீர்னு கேட்டாங்கன்னா யாருக்கும் நமக்கு சொல்ல தெரியாது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச செய்தி பைத்துல் முகத்தஸ். முத்தையம் இப்னு அதி கேட்டான், யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை தரிசித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்புறம் பேசிக்கலாம். பைத்துல் முகத்தஸுக்கு போனீங்கல்ல, அது எப்படி போனீங்க? பைத்துல் முகத்தஸ் எப்படி இருந்துச்சு? அதனுடைய அமைப்பு, எத்தனை வாசல், எத்தனை ஜன்னல், எத்தனை படி, ஒவ்வொன்றா அவன் கேட்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒவ்வொரு செய்தியாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பாக நிறுத்துகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பார்த்து லைவாக பார்த்து அதை சொல்லுகின்றார். பைத்துல் முகத்தஸுடைய பணி இப்படியெல்லாம் அமைய பெற்றிருக்கின்றது. இன்னென்ன வடிவத்தில் இருக்க பைத்துல் முகத்தஸுடைய படி, பைத்துல் முகத்தஸுடைய வாசல் எப்படி இருக்கின்றது, பைத்துல் முகத்தஸிற்கு இத்தனை ஜன்னல் இருக்கின்றது, இத்தனை வாசல்கள் இருக்கின்றது, இத்தனை கதவுகள் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவா சொல்றாங்க. அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் சந்தேகம் போயிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது 100க்கு 100 உண்மையான ஒரு சிந்தனைக்கு போயிட்டாங்க. ஏன்னா வேற மாற்றமா சொல்றதுக்கு இடம் கிடையாது. இவங்க பல தடவை பார்த்தார்களுக்கே அறகுறையாக தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போதுதான் தெரியுது, ஆமா இந்த இடத்துல வாசல் இருந்துச்சு, இந்த படி இந்த அமைப்புல இருந்துச்சு, இந்த இடத்துல ஜன்னல் இருந்துச்சு, இந்த ஜன்னலுடைய கதவுலாம் இப்படி இருந்துச்சு. அப்பதான் அவங்க நினைச்சு பார்க்கிறாங்க. தெரியாத செய்திய, மறந்த செய்திய அந்த மக்கத்து குறைஷிகள் நினைவுபடுத்தி பார்க்கின்றார்கள். இப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழர்களே அந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? மக்காவை சார்ந்த வியாபார கூட்டம், அந்த கூட்டம் அந்த இடத்திலே அவர்கள் செல்கின்றார்கள். அவர்கள் சென்ற இடத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ரவுஹா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே அவருடைய ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. ஒரே ஒரு ஒட்டகம் காணா போயிடுச்சு. அந்த வியாபார கூட்டம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த ஒட்டகத்தை தேடிக்கிட்டே இருக்கிறார். இந்த காட்சிகளை நான் கண்டேன். நான் அப்படி வரக்கூடிய பகுதியில் அவங்கள பார்க்கிறேன், அவங்கள சந்திக்கலாம் நினைக்கிறேன். ஆனா அந்த கூட்டம் அதுக்குள்ள ஒட்டகத்தை தேடி எங்கேயோ போயிட்டாங்க. நான் வரக்கூடிய பாதை வேற பாதை. அப்ப அந்த இடத்துல வரும்போது அந்த வியாபார கூட்டம் ஒரு ஜக்கு நிறைய தண்ணி வச்சிருக்கிறாங்க, குடிக்கிறதுக்காக நிறைய தண்ணி பாத்திரம் வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு தண்ணி பாத்திரம் ஒரு ஜக்கில் வச்சிருக்கிறாங்க. நான் அந்த பகுதியில் வரும்போது எனக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. அந்த ஜக்கிலிருந்து யாருமே இல்லை, நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் என்ற உரிமையோடு அந்த தண்ணீரிலிருந்து நான் சில மிடர்கள் தண்ணீரை குடிக்கின்றேன், என்னுடைய தாகத்தை கணித்துக் கொள்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லும் போது இந்த மக்கத்து குறைஷிகள் இன்னும் நம்பல. இன்னும் அவன் கேட்கிறான், சரி ரவுஹான்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வியாபார கூட்டத்தை பார்த்தீங்க, அவங்க என்னைக்கு திரும்ப மக்காவுக்கு வருவாங்க? அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் மக்காவுக்கு மத்தியில எவ்வளவு தூரம், என்னைக்கு வந்து சேருவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் திங்கட்கிழமை அவங்கள பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனது திங்கட்கிழமை. பெரும்பாலான அறிவிப்பு இருந்தாலும் கூட அதிகமான இமாம்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ரஜபு பிறை 27 திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே சொல்லுவாங்க, நான் பிறந்தது திங்கட்கிழமை, எனக்கு அல்லாஹ் தஆலா வகையை தந்தது திங்கட்கிழமை, என்னை அல்லாஹ் தஆலா மிஅராஜிற்கு அழைத்து சென்றது திங்கட்கிழமை, அல்லாஹ் தஆலா என்னை அழைத்துக் கொள்ளக்கூடிய தினமும் திங்கட்கிழமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சொல்லுவாங்க, நான் மிஅராஜிற்கு சென்ற இரவு திங்கட்கிழமை, அவங்க வரக்கூடிய நாள் வியாழக்கிழமை அந்த கூட்டம் ஊருக்கு வரும். மக்காவுக்கு வரக்கூடிய நாள் என்னைக்குன்னா வியாழக்கிழமை வருவாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியோடு சொல்லுகின்றார். சந்தேகம் போனாலும் போகாட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தேக புத்தி இருந்துகிட்டே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னா உண்மையாக இருக்கும், அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காம அந்த கூட்டம் வியாபார கூட்டம் வரட்டும், வந்த உடனே நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்னு முடிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்றே அந்த வியாபார கூட்டம் அந்த குறிப்பிட்ட வியாழக்கிழமை ஊருக்கு வருகின்றார்கள். ஊருக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த மக்கத்து குறைஷிகளுக்கு சந்தேகம் ஒன்ன தீர்ந்துருச்சு. இருந்தாலும் ஒரு ஜக்கில தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியை நான் குடிச்சேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அது உண்மையா அப்படின்னு வியாபார கூட்டத்தில் கேட்கிறாங்க. இங்க தண்ணி பாத்திரத்தில் வச்சிருந்தீங்களா, அந்த தண்ணி ஏதாவது குறைஞ்சிருந்துச்சா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வியாபார கூட்டம் சொல்லுது, நாங்க அந்த தண்ணியை நாங்க பாத்திரத்தை வச்சிருந்தோம், வச்சுட்டு அப்படி திரும்ப வரக்கூடிய நேரத்தில் நிறைய நாங்க பாத்திரத்தில் தண்ணி வச்சிருந்தோம். ஆனா அந்த பாத்திரத்தில்
ஒரே ஒரு பாத்திரத்தில் மட்டும் ஒருத்தர் சொல்றார், நான் வச்சிருந்த அந்த ஜக்கில் தண்ணி வச்சிருந்தேன், அந்த தண்ணியில் நான் வந்து பார்க்கும்போது தண்ணி நிறைய குறைஞ்சிருந்துச்சு. தண்ணி நிறைய குறைஞ்சிருந்துச்சு, கொஞ்சோடு தாங்க தண்ணி இருந்துச்சு. என் தாகத்தை தீக்கிற அளவுக்கு குடிக்கிற அளவுக்கு அதில் தண்ணி கிடையாது அப்படின்னு அவர் சொல்றார். இப்போதான் மக்கத்து குறைசிகள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மைதான், ஆனால் ஈமான் கிடையாது அவங்கள்ட்ட. அதனால் முழுமையான நம்பிக்கை வரலை. இன்னைக்கு நம்மளை சில கூட்டம் சொல்றது போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்களா, போகலையா, பார்த்தாங்களா, பார்க்கலையா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இன்னைக்கு இருக்க தான் செய்யுது. நம்ம சமுதாயம் சுன்னத்து ஜமாத் சொல்லக்கூடிய கூட்டம் நம்ம இருக்கிறோமே, நம்மள்டே சில நபருக்கு என்னென்னா சந்தேகம் வரும். நம்ம கூட்டத்திலே உட்காந்துருப்போம், பயானெலாம் கேட்போம், அஜய் சொல்கிற எல்லா பயானையும் கேட்போம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன சொல்வார்னா, திடீர்னு யூடியூப்பில் ஏதாவது செய்தியை எனக்கே போட்டு விடுவார், அசத்து பாருங்கள். ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஓப்பனாகவே கேட்டேன், நீங்கள் சுன்னத் ஜமாத்தா தௌஹீத் ஜமாத்தான்னு கேட்டேன். என்ன செய்தி பார்த்து இப்படி கேட்டீங்க? இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த செய்தியை கேளுங்க, தேவையில்லாமல் குழப்பமான செய்தி எனக்கு அனுபவம். ஏன்னா அவனுக்கு ஈமான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அவன் நினைச்சிருந்து பேசக்கூடிய ஆள். அல்லாஹ் மிஅராஜை ஏற்படுத்தியதே 3 காரணமாகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தினான். முதல் காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட மனச்சுமை, குடும்பத்தில் 2 பேருடைய பெரிய தலைகளுடைய இழப்பு, அந்த இழப்பினுடைய காரணமாக சோதனை ஏற்பட்டதனுடைய விளைவாக அல்லாஹ் தஆலா ஆறுதல் படுத்துவதற்காக அழைத்தான். இது முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வான், நீ நுரிய ஊமின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சியை நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும், நாம் காண்பிக்க வேண்டும். இந்த அத்தாட்சியை ஈரோக தலைவர் அவங்களுக்கு நேரடியாக கூப்பிட்டு காமிக்கணும் அப்படின்னு நோக்கம் 2வது நோக்கம். 3வது அல்லாஹ் சொல்வான், சோதனைக்காக இந்த மேராஜை நாம் ஏற்படுத்தினோம். ஒமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ். அல்லாஹ் இப்படியே சொல்றான், இந்த மேராஜை ஏற்படுத்தியது ஏன் தெரியுமா? உங்களுக்கு சோதனை ஏற்பட வேண்டும் என்பதற்காக. யார் உண்மையான மூமின், யார் ஈமானை இழந்தவர்? மேராஜ் வந்ததுக்கு பின்னாடி நிறைய பேர் ஈமானை விட்டு கொடுத்துட்டு தான் போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நம்ப முடியல, அவங்களால ஜீரணிக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு உயர்வா போயிட்டாங்களா அப்படின்னு அவங்களால நம்ப முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வை பொறுக்காத மக்கள் தான் சில நம்பிக்கையை வந்த கூட்டம். எதை வேணாலும் நம்பிக்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்துச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புகழ் கிடைச்சிச்சுன்னா அந்த மக்களால் பொறுக்கவே முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம இந்த சகோதரர்களாக கொன்ற காரணம் என்னன்னா, அவங்க மேல உள்ள பொறாமை கிடையாது, அவங்களுக்கு பதவி கூடிட்டே போதே, மக்களால அளவுக்கு அதிகமான புகழ் சேர்ந்த அந்த புகழை அவர்களால் பொறுக்க முடியவில்லை. எனவேதான் அவர்களை கொல்வதற்கு திட்டமிட்டார்கள். எனவே புகழ் கூடும் நேரங்களிலே மக்கள் அதற்கு எதிராக சரி செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய விஷயத்திலே இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றார். இந்த மிஅராஜை சோதனைக்காக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். நீங்க பரிபூர்ணமான ஈமான்ல இருக்கிறீங்களா, ஈமான்ல இங்கேயும் தத்தளிச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கிறதுக்காகத்தான் இந்த மிஅராஜை ஏற்படுத்தினோம் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி தந்திருக்கின்றார். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ் வரை புராக் வாகனத்திலே செல்கின்றார். அந்த புராக் வாகனம் எப்படி இருக்கும் அதை வர்ணனை பண்ணுகின்றார்கள். அதனுடைய கன்னம் என்பது மனிதனுடைய கன்னத்தை போன்று இருக்கும். புராக் வாகனத்துடைய அந்த கன்னம் மனிதனுடைய கன்னத்தை போன்று அமைந்திருக்கும். அதனுடைய பிடரிலே அமைந்திருக்கக்கூடிய முடி இருக்கின்றதே, அந்த முடி பார்ப்பதற்கு மிக உதிரியாக தோற்றமளிக்கும். அப்படி முதிரிகள் நம்முடைய முடியை பார்த்தோம்னா ஒவ்வொரு முடியும் ஒரு தோற்றமாக இருக்கும். சுருட்ட முடியாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியான முடியாக இருக்கும், ரொம்ப கெட்டியான முடியாக இருக்கும், இப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இப்படி ஒவ்வொரு தன்மை இருக்கும். ஆனால் அந்த புராக் வாகனத்தினுடைய பிடரையினுடைய முடி இருக்கின்றதே அது உதிரியாக இருக்கும், தனித்தனி முடியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனுடைய தன்மையை இப்படி வர்ணிக்கின்றார்கள். அதனுடைய வால் என்பது மாட்டு வாளை போன்று இருக்கும். மாட்டுக்கு எப்படி வால் இருக்கோ அந்த மாதிரி நீளமான வாளை கொண்டதாக அது அமைந்திருக்கும். அதனுடைய கால் ஒட்டகத்தினுடைய காலை போன்று இருக்கும். ஒட்டகம் எப்படி எவ்வளோ வேகமாக ஓடுமோ
அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய ஆற்றல் படைத்த வாகனமாக புராக் வாகனத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு செல்லுகின்றார்கள். அங்கே எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக இருக்கின்றார். பொதுவான மார்க்க சட்டம் என்னன்னா, இந்த பள்ளிவாசல தர்கா பள்ளி வச்சுக்கிறோமே, இன்னைக்கு இந்த மகல்லாவை சார்ந்த ஒருத்தர், அவர் பெரிய ஆலிம், எனக்கு உஸ்தாதா கூட இருக்கலாம், இந்த மகல்லாவை சார்ந்தவர் இன்னைக்கு திடீர்னு இஷா வக்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே நேர போய் முசல்லால நிற்க முடியுமானா நிற்க முடியாது, நிற்க கூடாது. அப்படியே நின்றா இமாம் உள்ளவரை பிடிச்சி பின்னால் தள்ளி விட்டுட்டு அல்லது துணியிட நிப்பாட்டி விட்டுட்டு இமாம் போய் நிற்கிறதுக்கு மார்க்கத்துடைய சட்டம் இருக்கின்றது. நிற்க முடியாது, அனுமதி வாங்கி தான் உள்ள போய் நிற்கும். அந்த இமாம்கிட்டையோ அந்த மகல்லாவுடைய நிர்வாகத்திலேயோ அனுமதி வாங்கிட்டு நான் இஷா தொழு வைக்கலாம்னு நினைக்கிறேன், தொழு வைக்கலாமான்னு கேட்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு சென்றார்கள். நிறைய இமாம்கள் இருக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த எல்லா நபிமார்களுமே அந்த கூட்டத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக தொழ வைக்கின்றார்கள். யார்கிட்டையும் அனுமதி கேட்கல. அந்த ஊரை சார்ந்தவர்கள், அந்த மகல்லாவுடைய இமாம் யார்கிட்டையும் அனுமதி கேட்கல. என்ன காரணம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக தலைவர், அவங்க முற்படுத்தப்படுவதற்கு தகுதியானவர்கள். இன்னைக்கு மக்கால சுதேசி இமாம் இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா தொழு வைக்கிறீங்களான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. காமத் சொல்லப்பட்டதற்கு பின்பாக எல்லாருமே எல்லா இமாம்கள் நிற்பாங்க, ஒரு 10 இமாம்கள் நிற்பாங்க, அப்படி பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. சுதேசி இமாம் முன்னாடி போறாங்களா போகலையான்னு பார்ப்பாங்க. சுதேசி இமாம் முன்னாடி போயிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் யார் தொழ வைக்கக்கூடிய பொறுப்போ அவர் பின்னாடி நின்றுகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தகுதி கொடுத்து வைக்கப்பட்டவர்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு சென்றார்கள். எல்லா இமாம்களுக்கும் இமாமாக நின்று தொழ வைத்தார்கள். எல்லா இமாம்களுமே பின்னால் நின்று தொழக்கூடிய மஅமூம்களாக மாறினார்கள். இந்த பெரிய வேடிக்கை என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் தான் மேராஜில் மிகப்பெரிய சிறப்பை பெற்ற நபிமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமத்தை அல்லாஹ் சொல்லும்போது மில்லத அபீக்கும் இப்ராஹிம், அல்லாஹ் இப்படியே சொல்வான், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அவருடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். இன்னைக்கு ஹஜ்ஜினுடைய எல்லா காரியத்தையும் பின்பற்றுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வழிமுறை. மார்க்கத்தினுடைய நிறைய விஷயங்களை கடைபிடிப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல்களை அடிப்படையாக வைத்து பின்பற்றக்கூடிய செயல்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்வான், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக நம்மளை பார்த்து சொல்லிட்டான். இப்போ நமக்கு அத்தா யாருன்னா, நமக்கு மொத்தம் 3 அத்தா. நமக்கு அத்தா மொத்தம் 3 அத்தா. நம்மளை பெத்த தகப்பனார் ஒரு அத்தா. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தந்தை. 3வதாக அல்லாஹ் சொல்கின்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை. அப்படி பிறப்பு ரீதியாக பார்க்கின்றார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை. எல்லோருக்குமே தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 3 நபர்கள் தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பெற்ற தந்தை. 3 பேரும் நமக்கு தந்தை. அப்ப தந்தையின் அந்தஸ்தில் பார்க்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிஅராஜில் பார்க்கும்போது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா என்னுடைய சலாத்தை சொல்லுங்கன்னு சொல்லி விட்டாங்க. எவ்வளோ அக்கறையோடு சொல்லி விட்டுருப்பாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய சமுதாயத்திட்ட சொல்லுங்க, சொர்க்கம் என்பது சாதாரணமான கட்டாந்தரையாக இருக்கிறது. வெறும் தரை, வெறும் மணல் தான் இருக்குது. அது எந்த செடி கொடிகளுமே கிடையாது, பார்க்க மாதிரி எதுவுமே கிடையாது, வெறும் தரை. அந்த தரையை உடைய சமுதாயத்தை சொல்லி செடி நட்ட சொல்லுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் மிஅராஜிலே. என்ன செடி நட்டுறது? நம்ம இருக்கிற பூமியில் இருக்கிறோம், சொர்க்கத்தில் அந்த மண் இருக்குது, அந்த பூமி சொர்க்கத்தில் இருக்குது, நம்ம எப்படி செடியை போய் நட்ட முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தஸ்பீஹ்களை ஓதச் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை இந்த சமுதாயத்தை ஓதச் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த தஸ்பீஹை ஓதச் சொல்லுங்கள். இதை ஓதுவதன் மூலமாக அந்த சொர்க்கத்திலே மரங்கள் செடிகள் நடப்படுகின்றது என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனிவோடு சொல்லி அனுப்பினார்கள். அப்போ நம்முடைய சமுதாயத்துக்கு தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
சொர்க்கத்திலையும் மேராஜிலையும் பார்த்தோம், உலகத்திலையும் பார்க்கும்போது அல்லாஹ் சொன்ன வசனத்தை வைத்து நமக்கு தந்தை என்பதாக நாம் பார்க்கின்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லுவான், வகல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா. மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்திலே அல்லாஹ் பல தடவைகள் பேசி இருக்கின்றார். பல தடவைகள் பேசிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்ட்ட பேசினாங்க இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு வரும்போது தொழுகை 50 நேரமா வாங்கிட்டு வந்தாங்களே, எல்லா நபிமார்களும் அமைதியா இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும், யா ரசூலல்லாஹ், உங்க சமுதாயம் தொழவே மாட்டாங்க, இன்னைக்கு நிலைமை பார்க்குறேன்னு 5 வகுத்தே இந்த பாடுன்னா இமாம்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது குளிர்காலத்தில். அப்போ மௌமும்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமம். இப்போ 50 நேரம் தொழுகை இருந்துச்சுன்னா வீட்டுக்கே போக முடியாது, பள்ளியாசலே உட்கார்ந்துருக்கணும்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப குறைக்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சென்று குறைத்து வந்தார்கள். 5 குறைத்தார்கள், 10 குறைத்தார்கள். ஹதீஸ்ல இருக்கு. 5 போனாங்கன்னா கிட்டத்தட்ட 9 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப அதான் பாட்டு இருக்கிறார். இவ்வளவு அக்கறையுள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம், நபியின் மீது அக்கறை உள்ளவர்கள், இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வோடு பல தடவை உரையாடியவர்கள், தேசிய பாக்கியத்தை பெற்றவர்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்ற அந்த 2 நபிமார்களுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தான் தொழுகிறார். அவங்க முன்னாடி போய் இமாம நிக்கல. இந்த சமுதாயத்தினுடைய தந்தை என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்படுத்தி இருக்கிறாமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லே நீங்க முன்னாடி போங்க, அல்லாஹ் உங்களுடைய சமுதாயத்தினுடைய தந்தை எல்லாம் சொல்லியிருக்கிறான், நீங்க முன்னாடி போங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வை காண்பிப்பதற்காக அல்லாஹ் தஆலா இவ்வாறு செய்தார் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராத் வாகனத்தில் ஏறும்போது அந்த புராத் வாகனம் அப்படியே குலுங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். லரஐதஹு காஷியன் முத்தஸத்தியன் மின் ஹஷியத்தில்லாஹ். யா ரசூலல்லாஹ், இந்த மலைக்கு மேலே இந்த குர்ஆனை நம்ம இறக்கி வச்சிருந்தோம்னா இந்த மலை அப்படியே நடுங்கி ஒன்றுமில்லாமல் ஆயிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அப்படிப்பட்ட உயர்வான வகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தான். அந்த வகையை சுமந்திருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக் வாகனம் சுமக்கின்றது. அதனால சுமக்க முடியல, அப்படி இங்கெங்கேயும் ஆடுது, தடுமாறுது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அப்போ தான் சொன்னாங்க, புராக் வாகனமே ஏன் தடுமாறுகின்றாய், ஏன் நடுங்குகின்றாய், ஏன் குலுங்குகின்றாய், உன் மீது அமர்ந்திருப்பது யார் தெரியுமா? ஈருலக தலைவர், ஈருலக மனிதர்களே ஆக கண்ணியமானவர்கள், சிறந்தவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், நீ குலுங்காதே என்பதாக அந்த புராக் வாகனத்தை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வரலாறை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உஹது மலைக்கு மேலே ஏறுவாங்க. அப்படி ஏறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபாக்களோடு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மலை எப்படி நடுங்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஏன் நடுங்குகின்றாய், உன் மீது ஒரு நபி இருக்கின்றார்கள், ஒரு சித்தீக் இருக்கின்றார்கள், 2 ஷஹீத் இருக்கின்றார்கள், ஏன் நடுங்குகின்றாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையை பார்த்து பேசிய அந்த வரலாறை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வாகனத்தில் ஏறினோடனே அந்த வகையினுடைய தாக்கம் தாங்காமல் அந்த புராக் வாகனம் அப்படியே நடுங்குகின்றது, குலுங்குகின்றது என்ற அந்த வரலாறை பார்க்கின்றோம். எண்ணிமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பார்களாம், யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் உயர்ந்தவன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? என்னை பார்த்து நீ அடிமை என்பதாக சொல்ல வேண்டும். என்னை பார்த்து நீ சொல்லக்கூடிய வார்த்தை அடிமை என்பதாக சொல்ல வேண்டும். அந்த வார்த்தை தான் எனக்கு ஆக உயர்ந்த வார்த்தை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். எனவேதான் இந்த சமுதாயத்தினுடைய பட்டங்களிலே ஆக உயர்ந்த பட்டம் என்பது அல்லாஹ் தரக்கூடிய படித்தரம், பதவி என்பது அல்லாஹ்வால் நம்மை பார்த்து அடிமை என்று சொல்லக்கூடிய வார்த்தை. எனவேதான் அல்லாஹ் சொல்வான், தன்னுடைய அடியாரை, தன்னுடைய அடிமையை இரவு நேரத்திலே அல்லாஹ் தஆலா இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்திற்கு அல்லாஹ் அழைத்து சென்றான்.
அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆக உயர்ந்த பதவியை குறிக்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் என்பதை மேன்மக்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருவார்கள். கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சென்ற பாதையிலே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 இடத்திலே தொழ சொல்கின்றார். 4 இடம். அந்த 4 இடத்துல நிறுத்தி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த இடத்துல தொழுவுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குறாங்க, தொழுகிறாங்க. முதல் இடம் தாத்துன் நஹ்ரா, பேரீத்த மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி, அந்த இடத்துல தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. ஏன் தொழுதாங்க? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, செஞ்சாங்க. கூட கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப யார் வழிகாட்டுறாங்களோ என்ன சொல்றாங்களோ கேட்டாங்க. அதுக்கு மாத்தமா செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டாங்க. கொஞ்ச தூரம் போனாங்க, ஒரு குறிப்பிட்ட மரம், இந்த மரத்துக்கிட்ட தொழுவுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் தொழுதாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்க, ஒரு குறிப்பிட்ட மலை, அந்த மலைக்கிட்ட தொழுவுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் தொழுதாங்க. அதுக்கடுத்து குறிப்பிட்ட இடத்துக்கு போனாங்க, யா ரசூலல்லாஹ் தொழுவுங்கன்னாங்க. அங்கேயும் தொழுதாங்க. இந்த 4 இடம் என்ன? முதல் இடம் பேரீத்த மரங்கள் அடர்ந்த பகுதி என்பதுதான். யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஒரு நேரத்திலே இந்த பகுதிக்கு தான் நீங்கள் வருவீர்கள். அந்த இடத்துக்கு பேரு தையிபா, மதீனா தையிபா, மனம் தரக்கூடிய பகுதி, நறுமணம் கமரக்கூடிய பகுதி, பேரீத்த மரங்கள் அடர்ந்த அந்த பகுதி மதீனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இங்கே வருவாங்கன்றதுக்காக வேண்டி அங்கே தொலை சொன்னாங்க. 2வது தொழுத இடம் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலைக்கிட்ட உட்கார்ந்துதான் அந்த சமுதாயத்தோடு ஒப்பந்தம் போட்டார்கள், அந்த இடம். அதுக்கடுத்து தூர் சீனா மலை. அந்த தூர் சீனா மலையில தான் அல்லாஹ்வை சந்திக்கணும். நாங்கள் சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு சொட்டு ஒளி வந்துச்சு. அந்த ஒளியை தாங்காம மூஸா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே விழுந்தார்கள் என்ற வரலாறை கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒளியை பெற்ற இடம். இப்போ அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடியதுக்கு முன்னாடி அந்த ஒளி வந்த இடத்துல தொழுவுங்க இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் ஏவுகின்றார்கள். அதுக்கு அடுத்து பைத்துல் லஹம், பெத்லஹேம் சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம். பைத்துல் லஹம் மாமிசத்தினுடைய இடம். நேரடியாக அரபி வார்த்தை சொல்லணும்னா மாமிசத்தினுடைய இடம். அந்த இடத்துல கனிகள் அறுத்து பங்கிடக்கூடிய ஒரு இடம். அது புழக்கத்தில் அவங்க சொல்லும்போது பெத்லஹேம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. பைத்துல் லஹம் என்பது அரபியினுடைய நேரடியான வாசகம். நீங்க நாய் கடிச்சிச்சுன்னா என்ன வியாதி வரும்? என்ன வியாதி? ரேபிஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொன்னாங்க ராபிஸ்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராபிஸ்னாங்க. இன்னைக்கு எழுத்து நம்ம அப்படிதான் எழுதுறோம், RABIS போடுறோம். நம்ம சொல்லும்போது ரேபிஸ் வளைச்சு சொல்றோம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, நாய் கடிச்சா ராபிஸ் என்ற வியாதி வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லி தந்தார்கள். அப்ப அதே போலதான் பைத்துல் லஹம் என்பது மறுக்கி பெத்லஹேம் என்பதாக மாறிவிட்ட வரலாறை பார்க்கிறோம். எத்தனையோ செய்தி இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன செய்திகள் வளைக்கப்பட்டு திரிக்கப்பட்டு உலகத்திலே புழங்கக்கூடிய பாஷைகளை பார்வைகளை பார்க்கின்றோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 இடத்திலே தொழுவதற்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பணிக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகக்கூடிய ஒவ்வொரு வானத்திலேயும் ஒவ்வொரு நபிமார்கள். இந்த ஒவ்வொரு நபிமார்களுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது யார் வர்றதுன்னு கேட்பாங்க. நான் ஜிப்ராயில் வருகின்றேன் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. உங்களோடு யார் வந்திருக்கின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கின்றார்கள். அவங்க வர்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றதா அப்படின்னு மலக்குமார்கள் கேட்பாங்க. அந்த வானத்தினுடைய பாதுகாப்பிற்குரிய மலக்குமார்கள் கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்த வானத்தில் ஒவ்வொரு வானத்திலேயும் 7 வானங்களிலே ஒட்டுமொத்தமாக 8 நபிமார்கள் இருந்தார்கள். முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 2வது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஒவ்வொரு வானத்திலேயும் ஒவ்வொரு நபிமார்கள் இருந்தாங்க. அப்படி கடைசியில் பார்க்கும்போது 7 வானத்தில் 8 நபிமார்களை சந்திக்கின்றார்கள். 8 நபிமார்களை சந்தித்து சொர்க்கம் நரகத்தெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு வானத்தில் போகும்போதும் ஒவ்வொரு நபிமார்களுமே மரகபன் அஹ்லம் சஹ்லா யா ரசூலல்லாஹ் வருக வருக இன்னும் வரவேற்கிறாங்க. எல்லா நபிமார்களுமே ரொம்ப நல்ல வார்த்தையை சொல்லி வரவேற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வரும்போதும் திரும்ப நல்ல வார்த்தையை சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க எல்லா நபிமார்களும். அந்த வானத்தை சார்ந்த பாதுகாப்பிற்குரிய அந்த மலக்குமார்களும் வரவேற்பையும் கொடுக்கின்றார்கள், வழி அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வையும் செய்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு மலக்கு மட்டும், மாலிக் அவங்க பேர், அந்த மலக்கு மட்டும் கொஞ்சம் கூட சிரிக்கவே இல்லை. அப்படியே கல்லு மாதிரி நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வாங்கன்னு சொல்லல, திரும்ப போகக்கூடிய நேரத்தில் போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்பி வைக்கல. அவ்வளோ கண்ணு மாறி நிற்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கே பரிதாபமாக தோற்றம் அளிக்குது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவங்க யாருன்னு கேட்டாங்க. இவங்க பேர் தான் மாலிக். இவங்க பேர் தான் மாலிக். இவங்களுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? நரகத்தினுடைய பாதுகாவல். நரகத்தினுடைய பாதுகாவல். மாலிக் அலைஹிஸ்ஸலாமுக்கு காது கேட்காதுன்னு ஒரு பக்கம், பல்லாயிரம் ஆண்டுகள் கூட்டத்துக்கு பின்னாடி அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. ஏன் கூப்பிட்ட? தண்ணியா அப்படின்னு கேட்கறவங்கள திரும்ப காது கேட்காது. அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். தண்ணி கேட்டவன் செத்தான், நரகத்திலேயே கிடந்து கிடந்து செத்து தொலைய வேண்டியதுதான். இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் தஆலா அப்படி பொருத்தமான மலக்கை தான் அந்த நரகத்திலே பாதுகாவலராக அல்லாஹ் நியமித்திருக்கின்றான். அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கவும் இல்லை, வரவேற்கவும் இல்லை, வழி அனுப்பி வைக்கவும் இல்லை. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க, ஜிப்ராயிலே, என்ன இவ்வளோ கொடூரமான முகத்தில் இந்த மலக்கு நிற்கிறாங்களே, என்ன காரணம்? எல்லாரும் மகிழ்ச்சியாக வரவேற்றாங்க, வழி அனுப்பி வச்சாங்க, முகத்தில் சிரிப்பு இருந்துச்சு. ஆனால் இவற்றை சிரிப்பே தெரியலையே, ஒரு சோர்ந்த முகத்தோடு இருக்கிறாங்களே, என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நரகத்தை எந்த தினத்திலே அல்லாஹ் படைத்தானோ, நரகத்தை அல்லாஹ் என்னைக்கு படைச்சானோ, நரகத்தை படைத்த நாளிலிருந்து அந்த மலக் இதுவரை மட்டுமல்ல கியாமத் வரை அவர் சிரிக்கவே மாட்டார். இதுவரை சிரித்தே பார்த்தது கிடையாது. நரகத்தினுடைய கொடுமை, அவ்வளவு கொடுமையான காட்சிகள். இதை பார்த்ததுக்கு பின்னாடி இந்த மலக்கு எப்படி யாரும் சொல்லலாம் சிரிப்பாங்க? அதனால் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்களை பார்த்து கூட மகிழ்ச்சியான முகம் உங்களுக்கு வெளிப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய யதார்த்தமான குணம் மாறிவிட்டது என்பதாக சொன்னால் அதை நம்பாதே. ஒரு மலை ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து விட்டது என்பதாக சொன்னால் அதை நம்பிக்கிறீங்க. தர்காப்பள்ளி வாசல்ல பெரிய மலை இருந்துச்சு, அந்த மலை அப்படியே தாண்டி செயற்கை பிரசாரத்துக்குள்ள போயிருச்சுன்னா நம்பிக்கிறீங்க. மலை இடம் மாறிடுச்சுன்னா நம்பிக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய யதார்த்தமான சுபாவம் மாறிட்டுன்னு சொல்லிச்சுன்னா நீங்க நம்பவே செய்யாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி யதார்த்தமான அந்த முகபாவனை என்பது நரகத்தை படைத்ததிலிருந்து கவலைக்குரிய முகமாக முகமும் மாறிவிட்டது, உள்ளமும் மாறிவிட்டது. அந்த யதார்த்தமான குணத்தை மாற்ற முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூட புன்முறுவல் பூக்க முடியலன்னா அந்த மலக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க அப்படி என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எண்ணிருக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்ற விஷயங்களிலே அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக தருகின்றான். அந்த படிப்பினையிலேயே முதல் படிப்பினை என்னவென்றால், உயர்தரமான இடத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானால், நாம் உயர்தரமான இடத்தை நாம் சந்திக்க வேண்டுமானால் முதலிலே நமக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி என்னவென்றால் மன தூய்மை இருக்க வேண்டும். மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். மனம் தூய்மையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்திலே உயர்ந்த பதவியிலே அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு செல்வான். அது வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், பொருட்கள் வாங்கலாம் இருக்கலாம், நம்ம செய்யக்கூடிய பணிகளாக இருக்கலாம். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் நிறைய படிச்சுட்டார். படிச்சுட்டு அந்த அலுவலகத்துக்கு வேலைக்கான இன்டர்வியூக்கு போகிறார். போகக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய டிகிரி படிச்சிருக்கிறாங்க, ஃபைலெல்லாம் கொண்டு வந்தாங்க. உள்ளே போனோடனே மேனேஜர் பார்த்தாரு. பார்த்துட்டு அப்படின்னு அனுப்பிவிட்டார் வெளியே. சரி போயிட்டு வர கூப்பிட்றேன், போயிட்டு வா கூப்பிட்டு வரேன். அப்போ எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டார். எல்லாத்துக்கும் இதே கதி தான். ஒருத்தர் மட்டும் உள்ளே போனார். அவரை ஃபைலை வாங்கினோம்னா எந்த கேள்வியுமே கேட்கல. நேரடியாக எல்லாமே டிக்கெட்டுன்னு போட்டு வச்சுட்டு உனக்கு நாங்கள் பதவி கிடச்சிருச்சுப்பான்னா. என்னங்க இன்டர்வியூ நீங்கள் எந்த கேள்வியுமே கேட்கலையே, நான் உள்ளே வந்திருக்கேன், இவ்வளோ நேரம் உனக்காக வந்து காத்திருந்தேன் அப்படின்னாரா. நாங்கள் சொன்னது நீ கேட்பான், உனக்கு பதவி கிடச்சிருச்சு அப்படின்னாங்க. அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு திரும்ப கேட்டாரா, ஒரு கேள்வி கூட கேட்கல, எங்கள் மன ஆறுதலுக்கு ஏதாவது கேள்வி கேட்குறேன் அப்படின்னார். இல்லைப்பா கேள்வி கேட்குற மாதிரி இல்லை, எல்லா கேள்விக்கும் நீ பதில் சொல்லிட்டேன்னா. நான் எங்கெங்க பதில் சொன்னேன், இப்போ தான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னாரு. உள்ளே நுழையும் போது வந்த அங்கங்கே ஃபேன் தனியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஃபேனை பார்க்கும்போது ஃபேனை தன்னால் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன், அணைச்சிட்டு வந்தேன். அங்கங்கே லைட்டு இருந்துச்சு, லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். குழாயில் தண்ணி தன்னால் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணியை பார்த்த உடனே நீ அந்த குழாயை உள்ள மூடி வச்சுட்டு வந்தேன். நாங்கள் கேமராவில் வளர்த்தி பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம். 100 பேரை விலைக்கு வந்தான்,
99 பேர் அதை பார்த்துட்டு நமக்கு என்ன தேவை பார்த்துட்டு பேசாமல் போயிட்டே இருந்தான். ஆனால் நீ ஒரு ஆள் தான்ப்பா, உன்னுடைய கடமையை நல்லா செஞ்ச. நாங்கள் கேமராவை பார்த்தோம், அப்படி வேலைக்கு சேர்ந்த பின்னாடியும் பொறுப்பாக செய்வேன்னு எங்களுக்கு தெரியும், அவனோட பதவியில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதை போல நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதவி உயர வேண்டுமானால், வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டுமானால் நமக்கு முதலாவதாக தேவைப்படக்கூடிய செய்தி உல தூய்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறதுக்கு முன்னாடி முதல் நடந்த நிகழ்வு அல்லாஹ் தஆலா உள்ளத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினார். முதல் செய்தி. இரண்டாவதாக, நாம் எந்த இடமாக புண்ணியமான இடமாக இருந்தாலும் கூட அதனுடைய கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். அதை பாதுகாப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம்ம சமுதாயம் தொப்பி போடணுமா இன்னும் கேட்டுச்சு. ஆனால் இதுக்கு நேர் மாற்றமா, நமக்கு பிடிக்காத மனிதர்கள், நமக்கு விரோதியாக உள்ள மனிதர்கள் தொப்பி அணிந்து கொண்டு தாடி இல்லாமல் கைலியை மேலே ஏற்றி கட்டுக்கொண்டு நம்மை அசிங்கப்படுத்துவதற்காக முயற்சி செய்தார். நம்ம சமுதாயம் தொப்பி போடணுமா அப்படின்னு கேள்வி கேட்டான். முதல்ல கேட்ட கேள்வி அதுதான். அதுக்கு கேள்வி கேட்டது, தர்கால கொடி ஏற்றுறாங்க கூடுமா, உருஸ் கொண்டாடுறாங்க கூடுமா, பாத்தியா ஓதுறது கூடுமா, குரான் ஓதுறது கூடுமா, காசு கொடுத்து ஆளுங்களை கூட்டு ஓதுறீங்களே அது கூடுமா, ஒவ்வொரு கேள்வியாக கேட்டான். கேட்டு எதுவுமே கூடாது 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 எதுவுமே கூடாதுன்ட்டு சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாருங்க யாருமே. இந்த வருஷம் சிக்கனாவில் கொடி ஏற்றுனது யாருன்னா கூடாதுன்னு கூட தான் கொடி ஏற்றுச்சு. இந்த வருஷம் ஏற்றுனது அப்படி கூட தான் கொடி ஏற்றுச்சு. என்னை கூடாது கூடாதுன்னாங்கிறோம், இன்னைக்கு அப்படிதான் காலம் மாறி போச்சு. மார்க்க விஷயங்களை, மார்க்கத்தினுடைய உயர்ந்த அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை நாம் பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். நாமே தகர்த்து எறிந்து விட்டால் எதிரிகளுக்கு அதே மிகப்பெரிய தோதுவாக மாறிவிடும் என்பதை நம்முடைய கவனத்தில் வைக்க வேண்டும். அதுக்கு அடுத்து தெரியக்கூடிய செய்தி என்னன்னா, நம்ம எங்க போனாலும் சரிதான், எவ்வளவு உயர்ந்த நம்ம வாழ்க்கையில போனாலும் சரிதான், நமக்கு ஒரு வழிகாட்டி தேவை. வழிகாட்டி இல்லாமல் வாழ்க்கை என்பது சிதைந்து விடும் என்பதை நம்முடைய கவனத்தில் வைக்க வேண்டும். எனவேதான் மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது, பாங்கு சொல்லியதற்கு பின்பாகத்தான் தொழுகை நடத்த வேண்டும். முதல் முன்னோடி யாரு? பிலால். பிலால் பாங்கு சொல்லல, பிலால் தாமது சொல்லல. இன்னைக்கு ஃபுல்லா அவர் சொல்லாம இருந்தா கூட தொழுகையை ஆரம்பிக்கவே முடியாது. அவர் அனுமதி கொடுக்கணும். நான் இந்த எனக்கு போல வேற யாராவது பாங்கு சொல்லுங்க, யாராவது தாமத் சொல்லுங்கன்னு சொன்னாதான் தொழுகை நடத்தணும். சரி, இமாம் பிலால் தாமத் சொல்லிட்டாங்க, இமாம் வரல. இமாம் வரல, மார்க்க சட்டம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். 5 நிமிஷம் இல்லை, மார்க்க சட்டம் என்னன்னா அவர் குளிச்சுட்டு வர்ற அளவுக்கு நம்ம அவங்கள வெயிட் பண்ணணும். மார்க்க சட்டம் இன்னைக்கு என்ன தெரியுமா, ஒரு நொடி கூட்டிட்டா கூட நீயே சபுள்ள திரும்பி பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கணும். அவர் ஏன் லேட்டா வந்தார்? மார்க்க காரணத்தை சொல்றது, அவருடைய காரணம் என்னன்றது அல்லாவிற்கும் அவருக்கும் மத்தியிலே வந்திருக்கும் போது யாரும் சட்டம் கேட்டிருப்பாங்க, சட்டத்தை சொல்லிட்டு தான் வருவாங்க, சொல்லிட்டு தான் வரணும். பிந்தியே வந்தாலும் கேட்கக்கூடாத மார்க்க சட்டம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன செய்திகளிலே வழிகாட்டி தேவை. இமாம் இருக்கிறார்னா அவர் தொழுவச்சார்னா பின்னாடி நமக்கு அவர் என்ன செய்கிறாரு அதை மாதிரி நம்ம செய்யணும். அவர் ஆமீன் சத்தம் போட்டு சொன்னார்னா நம்ம சத்தம் போட்டு ஆமீன் சொல்லணும். மார்க்க விஷயத்திலே அதான். இமாம் சத்தம் போட்டு ஆமீன் சொல்லவில்லை என்றால் மஹ்மூம்கள் பின்னாடி தொழக்கூடிய மனிதர்கள் ஆமீன் சொல்லக்கூடாது. இமாம் என்ன செய்றாரு? கையில் கொடுத்துருக்கிறார், கீழே ஃபுல்லாக மறைச்சிருக்கிறார், மேலே ஃபுல்லாக தலையில இருந்து கழுத்திலிருந்து முட்டி வர மறைச்சிருக்கிறார். நம்மளும் மறைக்கணும். இப்போ அஜரத்தில் வந்து அரைக்குறையா பனியனை கூட தொழுகிறாரு, முக்காடு அவசரம் போட்டிருக்காருன்னா நம்மளும் அதை மாதிரி தொழுகிறோம். இமாம் ஃபுல்லாக மறைச்சிருக்கிறாருன்னா நம்மளும் மறைச்சு தான் நிற்கணும். இமாம் தலையில் தொப்பி போட்டிருக்கிறார், மேலே தலப்பா கட்டியிருக்கிறார், காணுங்களுக்கு மேலே ஒரு சார வர தூக்கி போட்டிருக்கிறார். நம்ம தொப்பி போடுறதுக்கு அவ்வளோ யோசிக்கணும். இமாமை பார்க்க வேண்டும், வழிகாட்டி தேவை. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மிஅராஜிற்கு வழிகாட்டியாக சென்றார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக தலைவர். இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் வஹி மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஈருலக கல்வி ஞானங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். சிதறத்துல் முன்தஹா இடத்தை தாண்டி செல்வதற்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அனுமதி வழங்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க ஒரு தடவை. அந்த செய்தி எல்லாருமே கேள்விப்பட்ட செய்தி தான். ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, எஹ்சான்னா என்ன, வரிசையாக ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே இருப்பாங்க. கேட்டு கடைசியில் கேட்பாங்க, கியாமத்து எப்போது வரும்னு கேட்பாங்க. கியாமத்து எப்போது வரும்? அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க கேள்வி கேட்கப்படக்கூடிய என்னை விட
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர் என்பது சொல்லுவாங்க. ஈரோட கல்வி ஞானங்களை வழங்க பெற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொன்ன வார்த்தையை பாருங்க, என்னை விட நீங்க சிறந்தார். ஈரோட தலைவராகி என்னை விட கேள்வி கேட்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்க சிறந்தவங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா, ஈரோட கல்வி கிடையாதா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி கிடையாது. தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தினார்கள். நான் பணிவானவன், பணிவை வெளிப்படுத்தினார்கள். யாருடைய வாழ்க்கையிலே பணிவு இருக்கின்றதோ அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்ந்த அந்தஸ்திலே அல்லாஹ் கொண்டு செல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவின் காரணத்தினால்தான் எந்த நபிமாருக்கும் வழங்கப்படாத ஆக உயர்ந்த சிறப்பாகிய மிஅராஜுடைய சிறப்பை அல்லாஹ் வழங்கினான். நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கினான். நேரடியாக உரையாடக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நேரடியாக போய் நிறைய பேசுனாங்க. அந்த பேச்சில் ஒரு பேச்சு தான். என்ன பேச்சுன்னு சொல்ல முடியுமா? அந்த பேச்சில் ஒரே ஒரு பேச்சு. நம்மளும் பேசிட்டு இருக்கிறோம் திரும்ப. அந்த பேச்சை நம்மளும் பேசுகிறோம். ஞாபகம் எல்லாம் இருக்கும். ஆனால் டெய்லி பேசக்கூடிய வார்த்தை தான் அத்தஹியாத். அத்தஹியாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு உரையாடினார். இன்னைக்கு அத்தஹியாத்தை ஓதணும். அத்தஹியாத் ஓதும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில் போய் இது அல்லாட்ட நேரடியாக பேசின பேச்சு அப்படி எத்தனை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு வழிகாட்டி தேவை. வாழ்க்கையிலே பணிவு தேவை. பணிவு இருந்தால் அல்லாஹ் தஆலா உயர்வை அல்லாஹ் தருவான். அதுக்கு அடுத்து நமக்கு நடுநிலை தேவை. என்னைக்குமே நடுநிலையாக நம்ம போயிட்டே இருக்கோம். எவ்வளோதான் உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிட்டான்னு தெரியுதான், நான் பெரிய ஆளுப்பா, நான் ஆக உச்சத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு தரகனை பிடிச்சி அலையக்கூடாது. சரி, உயர்ந்த அந்தஸ்துக்கு போயாச்சு, பிச்சைக்கார தன்மையா, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அழுக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பங்கரையா அடுத்த கையேந்தி சாப்பிட்ற அளவுக்கு சூழ்நிலைக்கும் போகக்கூடாது. நடுநிலையான வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 40 வயசுலேயே அல்லாஹ் தஆலா வஹியை கொடுத்தான். எடுத்த எடுப்புலையே மிஅராஜ் கொடுத்துருக்கலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகை பிரியும் நேரத்திலே 63 வயசு. அந்த 63 வயசுல மிஅராஜுக்கு கூட்டு போய் அங்கேயே அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தன்னை அழைத்து இருக்கலாமே. ரெண்டையுமே அல்லாஹ் செய்யல. ரெண்டுக்கும் நடுப்பட்ட வாழ்க்கை 51 வயசுல அல்லாஹ் தஆலா மிஅராஜிற்கு அழைத்து சென்றான். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நாட்காட்டி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தான் வாரத்தினுடைய முதல் நாள். உலகத்தினுடைய முறையில் திங்கக்கிழமை சொல்றோம். இஸ்லாமிய பார்வையில் ஜும்மா தான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட முதல் தினம். அப்படி கணக்கு பார்த்தோம்னா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்களை விட்டுருங்க, செவ்வாய், புதன், வியாழன், அப்படி பார்த்தீங்கன்னா நடுவில் வரக்கூடிய தேதி இது திங்கக்கிழமை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் வழங்கிய மிஅராஜை வழங்கிய நாட்களிலே அல்லாஹ் தஆலா 51 வயசிலே அல்லாஹ் அழைத்தான். வாழ்க்கையின் நடுநிலை, கிழமைகளிலே நடுநிலை. இப்போ வாழ்க்கையில் என்னைக்குமே நடுநிலையோடு வாழ வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா மிஅராஜை தந்ததின் மூலமாக அல்லாஹ் தெரிவித்து இருக்கின்றார். அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா எதை நாடினாலும் அவனால் செய்ய முடியும். மிஅராஜுக்கு கூட்டு போனான். ஒரே இரவுல யாரையுமே கூட்டு போகாம பல வாகனங்களை வச்சு, புராக் வாகனம், ரஃப்ரப் வாகனம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியா போன வாகனம், 3 வாகனம், 3 வாகனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்தது அல்லாஹ். அதை நினைச்சான்னா எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும். நம்முடைய அறிவானதை சாதிக்க முடியாது. நம்ம அறிவால நடந்திருக்குமா, நடக்கிறதுக்கு சாத்தியமா நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ஆயுசு முடிஞ்சு போயிடும். அவ்வளோ. வாழ்க்கையில் இறைவனுடைய அருளை நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாம் நினைக்க போய் தானே 50 நேர தொழுகையை 5 வக்தா எல்லாம் குறைச்சு கொடுத்தான். அப்போ அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்பதாக நாம் நம்ப வேண்டும். நம்முடைய அறிவு குறைபாடுகளுக்கு உட்பட்டது என்பதை நாம் நம்ப வேண்டும் என்பதை மிஅராஜினுடைய செய்தி நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றது. அதுக்கு அடுத்து வாழ்க்கையில் என்னதான் சோதனை வந்தாலும் சரி, பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் தஆலா பொறுமைக்கு மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் வழங்குகின்றான். பொறுமைக்கு கிடைத்த கூலிதான் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பயணம், உயர்ந்த பதவி என்பதை மேன்மக்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். எவ்வளோ பெரிய பதவி கிடைச்சாலும் சரிதான், எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு போனாலும் சரிதான், நல்லோருடைய சகவாசம் தேவை. பொதுவாக அன்னைக்கு சொல்லும்போது சொன்னோம், வழிகாட்டி தேவை. மார்க்கத்தில் மோதினார் இல்லாமல், பிலால் இல்லாமல்,
வாங்க சொல்ல முடியாது. நிர்வாகம் இல்லாமல் பள்ளிவாசலையோ தர்காவையோ மதரசாவையோ பராமரிக்க முடியாது. நிர்வாகம் கண்டிப்பாக தேவை. அவங்களுடைய பொறுப்பு அது. முஅத்தினுடைய பொறுப்பு, பிலாலுடைய பொறுப்பு வாங்க சொல்வது, இமாமுடைய பொறுப்பு தொலை வைப்பது, முரீது கொடுக்கக்கூடியவர்கள், ஹலீஃபான்னு ஒரு அந்தஸ்து இருக்குது. அவங்க யாருன்னா நம்மை நேர்வழிப்படுத்தக்கூடியவர்கள். நமக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய முர்ஷிது நமக்கு தேவை, நேர்வழி காட்டு நமக்கு தேவை. யார்கிட்ட நம்ம பையத்தை செஞ்சுருக்கோம், பையத்தை செஞ்சிட்டோம்னா அவனை வழிகாட்டுவாங்க. இந்த நேரத்தில் இப்படி செய்யணும்ப்பா, இது செய்யக்கூடாது. சமீபத்தில் ஒரு பெரிய மனுஷன், அந்த பெரிய மனுஷன்ட்ட ஒரு சின்ன வேலைக்காக நான் போனேன். இந்த வேலையை உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு கோச்சுக்கிறாங்க. எங்கள் ஹலீஃபாட்ட நான் கேட்டு சொல்கிறேன், எங்கள் ஷேக்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் தான். அவங்க ஷேக்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க. தொழுகைக்கு இடையூறு இருக்கா? கிடையாது. அப்போ செய்ப்பா அப்படின்ட்டாங்க. அப்போ ஷேഖனுடைய வழிகாட்டுதல் இருந்தால் நாம் வழி தவற முடியாது என்பதை இந்த கவனத்திலே வைக்க வேண்டும். வழிகாட்டி தேவை. அப்போ நல்லோருடைய சகவாசம், எந்த ஊருக்கு போனாலும் சரிதான், அங்கே அடங்கியிருக்கக்கூடிய நல்லவர்கள், அவர்களை நாம் ஜியாரத் செய்ய வேண்டும். அந்த ஊரிலே யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த உயர்தரமான மனிதர்கள், நல்ல மனிதர்கள், மூத்த உலமாக்கள், அவர்களை நாம் சென்று சந்திக்க வேண்டும். அவருடைய துஆவை பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸிற்கு சென்ற நோக்கம் என்ன தெரியுமா? தொலை வைத்தது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கின்றான், பாரக்னா ஹவுலஹு, அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை நாம் பரக்கத்தான பூமியாக ஆக்கி வைத்திருக்கிறோம். என்ன பரக்கத்து? பார்க் இருக்குதா? அருவி ஓடிக்கிட்டு இருக்குதா? சுற்றி கடல் இருக்குதா? அல்லது ஏதாவது நம்ம ஜாலியாக கழிக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு குறுகுறு இடஞ்சா இருக்குதா? பார்த்தோம்னா அப்படி எந்த இடமும் இங்கே கிடையாது. பாரக்னா ஹவுலஹுன்னா, பைத்துல் முகத்தஸை சுற்றி நிறைய நபிமார்கள் அடங்கியிருக்கின்றார்கள், நிறைய நல்லவர்கள் அடங்கியிருக்கின்றார்கள். நல்லவர்கள் எங்கெல்லாம் அடங்கியிருக்கின்றார்களோ அந்த இடம் மகிழ்ச்சி தரக்கூடிய இடம், நமக்கு மனதிலே ஒரு அமைதியை தரக்கூடிய இடம். பெருமைக்காக சொல்லல, நம்ம தர்கா பள்ளியாசல சொல்லக்கூடிய நிறைய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் பல நான் கேட்டிருக்கேன்றத விட என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் இமாமா இருந்து இல்லை, நான் ரம்சானில் பெரும்பாலும் பின்னாடி தான் தருவேன். வேற இமாம் துறவு வைப்பாங்க. அப்போ பின்னாடி துருவும் போது எனக்கு விவரம் தெரிஞ்சு வெளியே எங்கேயாவது வேலையாக போனால் அந்த பள்ளிவாசலை துருவேன். அந்த கோரிப்பாளத்துலேயும் 3 பள்ளிவாசல் இருக்குது. நான் 3 பள்ளிவாசலுக்கு இதுக்கு நான் ரம்சான் காலத்தில் போனதில்லை, இங்கே தான் துறவு வருவேன். என்ன காரணம்னா இங்கே துருவும் போதும் தனி அமைதி கிடைக்கும். வலிமாருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், நல்லோருடைய சகவாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், எல்லோருடைய சகவாசத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய பயணங்களை ஆரம்பிக்கும் நேரங்களிலே, நம்முடைய காரியங்களை, நம்முடைய வேலைகளை ஆரம்பிக்கும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா அதிலே உயர்வை அல்லாஹ் தருகின்றார் என்பதை மிஅராஜினுடைய பயணத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை தன்னுடைய மகனாரோடு வெளியே போறாங்க, பிரயாணத்தில் போறாங்க. இப்படி போகக்கூடிய நேரத்தில் பயணம் காலில் ஒரு பெரிய முள்ளு குத்திருச்சு, சரியான முள்ளு குத்திருச்சு. ரத்தம் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே அவரை கூப்பிட்டு வெளியே நடக்க முடியாது. எந்த வைத்தியம் செய்யக்கூடிய அளவுக்குள்ள வசதி வாய்ப்பு கிடையாது. ஒரு வனாந்தர பகுதி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துலயே நைட்டு கூட தங்கிடுறாங்க. தங்கின உடனே மறுநாள் காலையில் அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு தேவையான சில வைத்தியங்களை கை வைத்தியமாக பார்த்துட்டு மறுநாள் காலையில் அவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிற நேரத்தில் தன்னுடைய ஊருக்கு போய் சேர்றாங்க. ஊருக்கு போய் சேர்ந்து பார்த்தாங்கன்னா அந்த ஊர் முழுக்க பூகம்பத்தினால் அழிந்திருக்கிறது. பூகம்பம், கடுமையான பூகம்பத்தினால் அந்த ஊர் பாதிக்கப்பட்டு ஊரை சார்ந்த நிறைய மக்கள் இறந்து விட்டார்கள், மண்ணோடு மண்ணாக சென்று விட்டார்கள். வயநாடு, சிலோன் நம்ம பார்த்த சமீபத்தில் பார்த்த ஒரு நமக்கு சான்று. அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனார்கிட்ட சொன்னாங்களா, வாழ்க்கையில் பொறுமை தேவை. நம்ம நேற்று அவசரப்பட்டு நம்ம வந்திருந்தோம்னா இந்த இடத்துல நம்மளும் சேர்ந்து தான் அடைஞ்சிருக்கும். வாழ்க்கையில் பொறுமை என்பது ஆக உச்சகட்டமான ஒன்று. அந்த பொறுமையை மேற்கொள்ளும் நேரங்களில் தான் அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த பதவியும் வழங்குகின்றார் என்பதை இந்த மிஅராஜ் நமக்கு எடுத்துக்காட்டாக வழங்கியிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து 50 நேர தொழுகையை 5 நேர தொழுகையாக குறைத்து பெற்று வந்திருக்கின்றார்கள். நாம் இஷாவை தொழுதால் 10 இஷாவை தொழுது நன்மை கிடைக்கும். ஃபஜ்ரை தொழுதால்
10 ஃபஜ்ரை தொழுத நன்மை கிடைக்கும். லுஹரை தொழுதால் 10 லுஹரை தொழுத நன்மை கிடைக்கும். அசரை தொழுதால் 10 லுஹரை தொழுத நன்மை கிடைக்கும். அசரை தொழுதால் 10 அசரை தொழுத நன்மை கிடைக்கும். மக்ரிபை தொழுதால் 10 மக்ரிபை தொழுத நன்மை கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகிறோம். 50 நேரம் தொழுத நன்மையை பெற்றுத்தரக்கூடிய உண்டாக அல்லாஹ் தஆலா மிஅராஜின் மூலமாக நமக்கு அமைத்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட உன்னதமான உயர்வான தொழுகையை பெற்று வந்த அந்த தினத்திலே அமர்ந்திருக்கின்றோம். அந்த தொழுகையை பேணுதலாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து 5 நேர தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு பூரிப்போடு இஹ்லாஸோடு தொழக்கூடிய நல்ல பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிஅராஜின் மூலமாக எந்தெந்த சிறப்புகளை பெற்றார்களோ அந்த சிறப்புகளை நாம் பெற்று உயர்ந்த அந்தஸ்தை பெற்று வாழக்கூடிய ஸ்ரீதேவிகராக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவருடைய சோதனையை அல்லாஹ் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்ததை போன்று நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா துன்பங்களையும் நீக்கி இறுதி வரை மன நிம்மதியோடு வாழக்கூடிய தௌஃபீகை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருவானாக. இந்த எல்லா ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் முழுமையாக நிறைவேற்றி இந்த எல்லா துன்பங்களையும் நீக்கி நிம்மதியோடு வாழக்கூடிய தௌஃபீகை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தருவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே காபாவை தவாப் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை ஜியாரத் செய்வதோடு அவர்களுக்கு சலாமை சொல்லி அந்த சலாமிற்கு நேரடியான பதிலையும் பெற்று உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மையும் இறுதினால் இருக்கக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.